உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அவிசுவாசேராமல் விசுவாசேரு. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னை நான் தெரிந்து கொண்டதன் நோக்கம் நீ பிழைத்து மறிக்கும்படி அல்ல. நீ பரிபூர்ணத்தின் வழியே வந்து ஆளுகை செய்யும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உலக மனிதர்களைப் போல நீ பிறந்ததும் வாழ்ந்ததும் உண்ணுவதும் உறங்குவதும் மறிப்பதுமாக இல்லாமல் நீ ஆளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். சகலத்தை நீ ஆண்டு கொள்ளுங்கள் என்று நான் சொன்னதை வாசிக்கவில்லையோ? நீ கனி கொடுத்தால் ஒழிய பலிக்கு பெருகுவதில்லை. நீங்கள் கனி கொடுப்பீர்கள், பலியையும் பெருகுவீர்கள். அதற்காகவே என் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பனை உனக்கு எழும்ப பண்ணியிருக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நினையாதிரு. இவைகளை அஞ்ஞானிகள் தேடித் திரிகிறார்கள். இவைகளெல்லாம் உனக்கு தேவை என்பதை பரமபெற அறிந்திருக்கிறார் என்று நீ வாசிக்கவில்லை. மேலானவைகளை நாடுங்கள், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக்கி தருவேன். இன்னும் ஆளுகை செய்யும்படியான பாதைக்கு நேரே உன்னை வழிநடத்துவேன். நான் நிர்ணயித்த சிங்காசனம் உனக்கு வந்து சேரும். நீ பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறதை உலகம் அறியப் போகிறது. உன்னை எவ்வளவாய் தாழ்த்த நினைத்தாலும் அதே ஜனங்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். உனக்கு எந்த படுகொழி வெட்டினார்களோ அதே படுகொழியில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். நீயோ என்னை மட்டும் நோக்கிப்பார். என் வார்த்தைகளை கைக்கொள். நான் எழுப்பின ஸ்தானாதிபதியை நம்பு. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை விசுவாசிங்கள். அப்பொழுது காரிய சித்தி பெறுவீர்கள் என்பதை நீ வாசிக்கவில்லையோ? பொல்லாப்புனுக்கு நேரிடாதிருக்க என் வார்த்தையை, என் ஆவியை நான் அனுப்பினேன். என் மனிதனின் மத்தியில் எழும்ப பண்ணியிருக்கிறேன். நீ பயப்படாதே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.